ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிக் டேட்டா. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேட்டான்னு சொல்லலாம், இல்லை பிக் டேட்டாவும் சொல்லலாம். என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இது இம்பார்ட்டன்ட் கொஷின் பிக் டேட்டாவில். இப்போ பிக் டேட்டா கண்டெய்ன்ஸ் அ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. நம்ம என்ன சொல்லுவோம், பிக் டேட்டாவே என்ன சொல்லுவோம், இஸ் ஏ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இஸ் நாட் பீங் ப்ராசஸ் பை ட்ரெடிஷ்னல் முறையாக நம்ம என்ன பண்ண முடியாது, அதை ஸ்டோர் பண்ணியோ ப்ராசஸ் பண்ணியோ முடியாது. ஏன்னா இஸ் ஏ பிக் வால்யூம் ஆஃப் டேட்டா அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த ரீசெண்ட் இயர்ஸ் பிக் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 3 வியூஸ் அப்படி தான் இருந்துச்சு, 3 வீஸ். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 வியூஸாக இருக்குது இந்த பிக் டேட்டாவில். அதில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றா வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வால்யூம், வெலாசிட்டி, வெரைட்டி, வெராசிட்டி, வேல்யூ அண்ட் தென் வேரியபிலிட்டி. இதான் பார்த்தீங்கன்னா 6 V's அப்படின்னு சொல்லுவாங்க. இது இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பிக் டேட்டா. பிக் டேட்டானாவேனா இதுதான் முக்கியம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வால்யூம். வால்யூம் இஸ் எ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. வால்யூம் என்ன சொல்கிறது, நிறைய அமௌண்ட் ஆஃப் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா என்ன சொல்லுவாங்கன்னா வால்யூம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பிக் டேட்டா இஸ் எ வாஸ்ட் வால்யூம்ஸ் ஆஃப் டேட்டா. அதாவது பிக் டேட்டானே அது அதிகமான லார்ஜ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா. தட் மீன்ஸ் த டெராபைட்ஸ் பெட்டாபைட்ஸ் ரேஞ்சில் இருக்கிறதா நம்ம பிக் டேட்டான்னு பார்த்துருக்கோம். இது மெனி சோர்சஸ்லேருந்து வருது, நிறைய சோர்சஸ்லேருந்து அந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆகுது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸஸ்ஸு, மெஷின்ஸு, சோஷியல் மீடியாஸ், பிளாட்ஃபார்ம்ஸு, நெட்ஒர்க்ஸு, ஹியூமன் இன்டராக்ஷன்ஸ் அண்ட் மெனி மோர். இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்லேருந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஹியூஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம். ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் மெசேஜஸ் வருது தெரியுமா? நம்ம லைக் பட்டன் பண்ணுறது, வீடியோ ஷேர் பண்ணுறது, ரெக்கார்ட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் தினைக்கும் அப்லோட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனையோ பைட்ஸ், டெராபைட்ஸ் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் இப்போ எங்கே இந்த டெக்னாலஜிஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதான் பிக் டேட்டா. இதான் வந்து நம்ம வால்யூம் அப்படி வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி அப்படின்னா என்னென்னா ஹை ஸ்பீட் ஆஃப் அக்குமுலேஷன் ஆஃப் டேட்டா வந்து எவ்வளோ ஸ்பீடில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, இல்லை எவ்வளோ ஸ்பீடில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இஸ் அண்ட் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் வென் கம்பேர் டு அதர் கேரக்டரிஸ்டிக்ஸ். வெலாசிட்டி தான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரோலில் இருக்குது. வெலாசிட்டி கிரியேட்ஸ் த ஸ்பீட் பை விச் த டேட்டா இஸ் கிரியேட்டட் இன் ரியல் டைம். வெலாசிட்டி வந்து இப்போ வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகுது இல்லை க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டிபெண்ட் பண்ணியிருக்கும். பிக் டேட்டா வெலாசிட்டி டீல்ஸ் வித் த ஸ்பீட் ஆஃப் த டேட்டா ஃப்ரம், அதாவது எவ்வளோ ஸ்பீடில் வந்து டேட்டா வந்து ஃப்ளோ ஆகுது பிஸ்னஸ்லேருந்து, நெட்ஒர்க்லேருந்து, சோஷியல் மீடியாலேருந்து, சென்சார்லேருந்து, மொபைல் டிவைசஸ், இதெல்லாம் மூலிமா எவ்வளோ ஸ்பீடாக வந்து நம்ம டேட்டாவை கெட் பண்ணிக்கிறோம் இல்லை ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்றது தான் வெலாசிட்டி அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் நம்ம பார்க்குறது வெரைட்டி ஆஃப் டேட்டா. வெரைட்டி ஆஃப் டேட்டானா டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் டேட்டா ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். அதாவது டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஃபார்மேட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரக்சர்ட், அன்ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் தென் செமி ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர்னால் ஒன்றும் இல்லை, டெக்ஸ்ட் பேஸ்டு போகுது இல்லையா, அதெல்லாம் ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அன்ஸ்ட்ரக்சர்ஸ்னால் ஆடியோஸ், வீடியோஸ் அந்த மாதிரி போகிறது இல்லையா, அதெல்லாம் வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டான்னு சொல்லுவோம். செமி ஸ்ட்ரக்சர்னால் ரெண்டும் சேர்ந்த டேட்டா தான் செமி ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னு சொல்லுவோம். The data only be collected from databases and அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து எப்படி கலெக்ட் பண்ணுவாங்கன்னா டேட்டா பேஸில் இல்லை அந்த ஷீட்ஸ் இருக்குல்ல, எக்ஸல் ஷீட்ஸு அந்த மாதிரி தான் வந்து இதுக்கு முன்னாடிலாம் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ நம்ம வந்து பிக் டேட்டாவில் நம்ம எது மூலிமா எந்த மாதிரி டேட்டாலாம் நமக்கு இருக்குது, பிடிஎஃப்பில் வருது, இமெயில்ஸில் வருது, ஆடியோஸு, எஸ்எம் போஸ்ட்டு, ஃபோட்டோஸ், வீடியோஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டேட்டா ஃபார்மேட்டில் வந்து நமக்கு வந்து பிக் டேட்டாவில் ஸ்டோர் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் டேட்டான்னு பார்த்தீங்கன்னா இன் ஸ்ட்ரக்சர் ஸ்கீமா அலாங் வித் ஆல் ரிக்வயர்ட் காலம். ஸ்ட்ரக்சர் டேட்டா மீன்ஸ் மோஸ்ட்லி டெஸ்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ், தட் மீன்ஸ் தி டேபிளர் ஃபார்மேட்டில் தான் நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து இருக்கும். ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டோர் ஆகிக்கணும்னா ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செமி ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிளாக ரெண்டும் சேர்ந்தது சொன்னேன் இல்லையா, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல் ஃபைலு, சிஎஸ்எல் ஃபைல்லாம் இருக்குது இல்லையா, இமெயில்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செமி ஸ்ட்ரக்சரில் தான் வரும் இந்த ஃபைல்ஸ்லாம். இது வந்து எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னா தட் மீன்ஸ் டேபிள்ஸில் வந்து ரிலேஷனில் டேபிள்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதான் வந்து செமி ஸ்ட்ரக்சர்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர் தான் சொல்லியிருக்கேன். ஆல் அன்ஸ்ட்ரக்சர் ஃபைல்ஸ் மீன்ஸ் லாக் ஃபைல்ஸு, ஆடியோ ஃபைல்ஸு, இமேஜ் ஃபைல்ஸு ஆர் இன்க்ளூடட் எல்லாமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர்டு இது அது 3 ஃபார்மேட் சேர்ந்தது அப்படின்னா வெரைட்டி ஆஃப்
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெராசிட்டி மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெராசிட்டி மீன்ஸ் ஹவு மச் த டேட்டா இஸ் ரிலேபிள். டேட்டா வந்து எவ்வளோ வந்து ரியலபிள் மீன்ஸ் வெராசிட்டினா அதாவது வேல்யூவான டேட்டாவும் இருக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்வர்ட் மெசேஜஸை நிறையா வாட்டி சென்ட் பண்ணுறோமா, நிறையா வாட்டி சென்ட் பண்ணும்போது நம்ம எத்தனை வாட்டி சென்ட் பண்ணாலும் அது எங்கே போய் ஸ்டோர் ஆகும்னா பிக் டேட்டாவில் ஸ்டோர் ஆகும். இப்போ ஒரே இன்ஃபர்மேஷனை பல வாட்டி அது ஸ்டோர் ஆகும்போது என்னதுன்னா அது வந்து ரியலபிள் டேட்டா கிடையாது. ரியலபிள் டேட்டா எது இருக்குது அப்படின்னு பார்ப்போம்னா அன்சர்டனிட்டி டேட்டான்னு சொல்லுவோம். அன்சர்டனிட்டி டேட்டான்னா என்னென்னு பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கான நியூஸ் இருக்கு இல்லையா, ஃபேக்கான நியூஸை நம்ம நிறைய ஷேர் பண்ணுவோம். அது வந்து ஃபேக்கு, அது வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி டேட்டாவெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்து ஃபில்டர் பண்ணி வைக்கிற வேலை தான் என்னென்னா வெராசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹேஸ் மெனி வேஸ் டு ஃபில்டர் ஆர் ட்ரான்ஸ்லேட் த டேட்டா. அந்த டேட்டாவை ஃபில்டர் பண்ணி வைக்கணும். வெராசிட்டி இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் பீயிங் ஏபிள் டு ஹேண்டில் அண்ட் மேனேஜ் டேட்டா எஃபிஷியன்ட்லி. இந்த மாதிரி இதில் மாதிரி அதாவது ஃபேக்காக என்ன வருது அண்ட் தென் ஃபார்வர்ட் மெசேஜ் என்ன இருக்குது அதெல்லாம் என்ன பண்ணோன்னா ஃபில்டர் பண்ணி வைக்கிறது தான் வெராசிட்டியான வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் போஸ்ட்டில் ஹேஷ்டேக்ஸில் நிறைய நம்ம வந்து கொடுப்போம். அது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் தி வெராசிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூனா இப்போ நம்ம சொன்னோம்ல ஏற்கனவே தேவையில்லாத டேட்டாலாம் இருக்கு இல்லையா, அந்த எல்லா டேட்டாவையும் ஃபில்டர் பண்ணி தேவையான டேட்டாவை மட்டும் வைக்கிறதா என்னன்னு சொல்லுவோம்னா வேல்யூ அப்படின்னு வந்து சொல்லுவோம். எக்ஸ்ட்ராக்ட் யூஸ்ஃபுல்லான இருக்க டேட்டாவை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்து வைப்போம். வேல்யூ இஸ் அன் எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிக் டேட்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பிக் டேட்டா. இது வந்து வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நமக்கு தேவையான டேட்டா மட்டும் தானே வச்சுருக்கோம். அப்போ வந்து இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. இட் இஸ் நாட் த டேட்டா தட் இஸ் ப்ராசஸ் ஆர் ஸ்டோர். இது வந்து ப்ராசஸ் பண்ணுற டேட்டா கிடையாது, ஃபில்டர் பண்ணி எடுக்கிற டேட்டா. அதாவது ஏற்கனவே ப்ராசஸ் ஆகி வந்ததில் தேவை இருக்கிறத மட்டும் நமக்கு யூஸ்ஃபுல்லான டேட்டா எது இருக்கோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா வேல்யூ அப்படின்னு வந்து சொல்வோம். இட் இஸ் வேல்யூபிள் அண்ட் ரியலபிள் டேட்டா. அந்த டேட்டா எப்படி இருக்கணும், வேல்யூபிள் அண்ட் ரியலபிளாக இருக்கணும். எதுக்குன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதாலும் சரி, ப்ராசஸ் பண்ணுறதாலும் சரி, அனலைஸ் பண்ணுறதாலும் சரி, எது பண்ணாலும் நம்ம அதாவது தேவையில்லாத டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது எந்த ஒரு பிரயோஜனம் இல்லையா, பிரயோஜனமே கிடையாது. அதனால் வேல்யூபிள் டேட்டா அண்ட் ரியலபிள் டேட்டாவை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெராசிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹவு ஃபாஸ்ட் ஆர் அவைலபிள் டேட்டா த எக்ஸ்டெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் யுவர் டேட்டா இஸ் சேஞ்சிங். இந்த மாதிரி கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கணும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டேட்டா போகுது, அதோட ஸ்ட்ரக்சர்ஸில் எப்படி சேஞ்ச் பண்ணலாமா முடியலையா அப்படின்ற ஆன்சர் சொல்கிறது பார்த்திங்கன்னா எல்லாமே வெராசிட்டியோட சேர்ந்தது வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹவு ஆஃப்டன் டஸ் அ மீனிங் ஆர் ஷேப் ஆஃப் த டேட்டா சேஞ்ச். அதாவது நம்ம டேட்டாவை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம், மீனிங்ஃபுல்லாக மாற்றிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டேட்டாவை கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்கிறது தான் வேரியபிலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் தினைக்கும் சாப்பிட்றோம். ஆனால் தினைக்கும் சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும், அந்த டேஸ்ட்டு வந்து போர் அடிச்சு போயிடும் இல்லையா. அப்போ என்ன பண்ணோம், நம்ம வேறு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் இல்லையா, அதுதான் வேரியபிலிட்டி. நம்ம டேட்டா வந்து இல்லை இந்த ஸ்ட்ரக்சரில் தான் டேட்டா போகணுமா, இல்லை வேறு மீனிங் மாற்றிக்கலாமா, இல்லை ஷேப்பை மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்கிறதான் நம்ம பார்த்திங்கன்னா வேரியபிலிட்டி. இப்போ உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிக் டேட்டா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.